எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை மார்னிங் டு ஈவினிங் நான் என்ன ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே என் பையன் ஒரு 1/2 hour தூங்குவான். அவனை தொட்டிலில் போட்டுட்டு குக்கிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேக்கு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். சாப்பாட்டுக்கு செஞ்சு சாப்பிட்றதுக்கு கிரேவியாட்டம் பண்ணியிருந்தேன். கூடவே கொஞ்சம் ரசம் வச்சுருந்தேன். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும்போதே இடையிலையே என் பையனும் எந்திரிச்சிட்டான். அவனுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு அவன் விளையாண்டுருந்தான் கொஞ்சம் நேரம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு என் பையனுக்கு தான் ஊட்டி விட்டேன். அவனும் சாப்பிட்டு விளையாண்டுருந்தான். நாங்கள் 3 பேர் சாப்பிட்டு இருந்தோம். அவனை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு பக்கத்து வீட்டு பாட்டி கொஞ்சம் சுண்டைக்காய் குழம்பு கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் வச்சு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஒரு 11 o'clock என் பையன் தூங்க வச்சுட்டேன். அன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு தம்பி யூரின் போயிருந்த பெட்ஷீட் இருந்துச்சு. அன்றைக்கி கொஞ்சம் வெயில் அடித்ததுனால பெட்ஷீட் எல்லாத்தையுமே நான் அலசி போட்டுட்டேன். மிட் மார்னிங் ஆனதுனால அம்மா டீ வச்சு கொடுத்தாங்க. குடிச்சிட்டு வீட்டை எல்லாத்தையுமே பெருக்கி மாப்பு போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலையெல்லாமே முடித்ததுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் என் பையன் தூங்கிட்டு தான் இருந்தான். வீட்டை மாப்பு போடும்போது பொருள் எல்லாத்தையுமே நகர்த்தி வச்சு தான் மாப்பு போட்டிருந்தேன். வந்த உடனே பொருள் எல்லாத்தையுமே அது இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சரி, அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ருந்தேன். நானும் அப்பா சாப்பிட்ருந்தோம். சாப்பிடவே என் பையன் எந்திரிச்சிட்டான். அப்புறம் போய் அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். இப்போ அவன் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதால் நம்ம ஃபீடிங் அவனுக்கு பத்தாது. அதனால் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அவனுக்கும் கொஞ்சம் கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டேன். அன்றைக்கி குளிர் அப்படிங்கிறனால சாப்பாடு கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்துச்சு. அதனால் சூடாக கஞ்சி காய்ச்சி கொடுத்துட்டேன் அவனுக்கு. ஒரு 6 o'clock மேலே அப்பாவும் நானும் சேரீ மடிக்கிறதுக்கு உட்காந்துட்டு இருந்தோம். அம்மா சேரீ எடுத்து போட்டிருந்தாங்க. காட்டன் சேரீயை நாங்கள் மடிச்சிட்ருந்தோம். அன்றைக்கி குளிர் அதிகமாக இருந்ததுனால ஈவினிங் ஏதாவது சூடாக சாப்பிடணும் அப்படின்னு இருந்துச்சு. அதனால் அம்மா போண்டா சுட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சைடில் போண்டா சுட்டுட்டு இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பஜ்ஜி மாவு எதுவுமே இல்லை வீட்டில். இருந்த மாவில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போண்டா சுட்டு கொடுத்தாங்க. நாங்கள் சேரீயை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டோம். கூடவே கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சூடாக டீயும் போண்டாவும் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். பையனை 7 o'clock தூங்க வச்சா. அவன் ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தான். அதனால் நான் அரிசி பருப்பு சாப்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்ருந்தேன். தக்காளி போட்டு வணக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே அவன் எந்திரிச்சிட்டான். அதனால் பாதி வேலையை அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவனுக்கு ஃபீட் பண்ண போயிட்டேன். எப்பயுமே ஒரு வேலையை ஒரு ஆள் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். பாதி நான் செஞ்சு மீதி எங்கள் அம்மா செஞ்சதுனால உப்பு ரொம்ப நிறையாவே போட்டேன். நானும் உப்பு போட்டேன், அம்மாவும் உப்பு போட்டாங்க. கடைசியில் சாப்பாடு சாப்பிட முடியல. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊற்றி எப்படியோ சாப்பிட்டோம். என் பையனுக்கு தக்காளி சாப்பாடே ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு எதுவுமே நான் பண்ணலை. ஆனால் எங்களாலேயே சாப்பிட முடியல அப்படிங்கிறனால அவனுக்கு எகெயின் ராகி கஞ்சி தான் காய்ச்சி கொடுத்தேன். அவனுக்கு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு எதுவுமே தனியாக நாங்கள் செய்யவே இல்லை. ஆனால் உப்பு எச்சா போனதுனால அவனுக்கு ஊட்டவே இல்லை. அதனால் சாப்பிட பாதியில் கை கழுவிட்டு அவனுக்கு போய் ராகி கஞ்சி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட ஆரம்பித்தேன். நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு
போனேன். அவன் வந்து ஈவினிங் தூங்கி எழுந்திரிச்சதுனால நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. ஒரு 1 மணிக்கு தான் வந்து தூங்கவே போனோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.